தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக போறாரு. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வேடச்சந்தூர் அப்படின்ற அந்த ஊர்ல அரசு நிகழ்ச்சி அரசு மருத்துவமனை வளாகத்துல நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வேடச்சந்தூர் எம்எல்ஏவான காந்திராஜன் அவர்கள் திடீர்னு மேடைக்கு போறாரு. மேடைக்கு போன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாலை அணிவிச்சு திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமாக காலிலேயே விழுந்துடுறாரு. இதை எதிர்பாராத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போலலாம் பண்ணாதீங்க அப்படின்னு காந்திராஜன் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தாரு. காந்திராஜன் அவர்கள் முதல்ல அதிமுகவில் இருந்தாரு. அதிமுகவில் இருக்கும்போது எம்எல்ஏவாகவும் துணை சபாநாயகராகவும் இருந்தாரு. அதன் பிறகு திமுகவில் வராரு. திமுகவில் வந்த பிறகு 14 வருடங்களாக சட்டப்பேரவை தேர்தலில் நின்று ஆனா வெற்றி பெறல, தோல்விதான் அடைகிறாரு. ஆனா 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நின்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. தற்போது திமுகவினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தன்னை விட வயதில் மிக இளையவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுந்தது பெரும் அதிர்ச்சியையும் சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாகவும் மாறியிருக்கு.